ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட்டு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். அதில் கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறமா நம்ம அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பழம் சேர்த்துட்டு அதையும் நம்ம வறுத்து ஓரமாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு கோதுமை ரவை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பேனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவு பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை ரவையாக இருந்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பாகு பதத்துக்கு பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரவை வந்து 5 நிமிஷம் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 கப் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்புக்கு கோதுமை ரவை இருந்தீங்களோ அதே கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படி வந்து விட்டுடலாம். நல்லா வந்து இதை வந்து வேகணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெள்ளை பாகு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு எந்த ஒரு பாகு பதம் வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட்டு வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம நல்லாவே வந்து கெட்டியாகி வரும். ஸோ அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தோம்னா நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பை நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா கரெக்டாக எடுத்து நம்ம கீழே போட்டு இந்த மாதிரி வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்டான ஹெல்த்தியான நம்மளுடைய கோதுமை ரவை கேசரி வந்து தயாரிச்சு. நீங்களும் அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டை ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.